என் தம்பி விஜயகாந்த் ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவருக்கு சூழ்ச்சிகள் தெரியாது. அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார். அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது. அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்து இறக்கும் வரை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனைகள் பேசி தீராது. அந்த நல்ல மனம், அந்த ஆத்மா இறைவனின் நிழலில் சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு இருப்பேன். தெய்வங்கள் எல்லாம் அழுதுனா தப்பா எடுத்துக்காதீங்க. தகப்பனின் கண்ணீரும் கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னால அப்பால ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். உயிரல்லவா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உன்னகலவா காயங்கள் கண்டு இல்லை அதனால கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு. நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை. எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை. இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் கலந்துருந்தில்லை. நானும் ஷமும் இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.